ஒரு அரசாங்கத்தோட மிகப்பெரிய எதிரி யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெளியில இருந்து தாக்க வர படைகள் கிடையாதுங்க. உள்ளே இருந்தே அமைப்பு அரிச்சுக்கிட்டு இருக்கிற ஊழல் தான். இந்தியாவோட உச்சகட்ட ஊழல் தடுப்பு இயந்திரமான மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், அதாவது சிவிசியோட கட்டமைப்பு பத்தின இந்த ஆழமான விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஊழலை வேற இருக்க உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு எப்படி இயங்குதுன்னு நாம சும்மா மேலோட்டமா பார்க்க போறது இல்ல. மாறா எந்த ஒரு சமரசமும் இல்லாத ஒரு கண்டிப்பான அணுகுமுறையோட இந்த அமைப்போட ஒவ்வொரு அடுக்கையும் அதோட பவர்ஸும் இன்னைக்கு நாம துல்லியமா பிரேத பரிசோதனை பண்ண போறோம். சரி, எந்த விதமான கவனசிதறலும் இல்லாம உள்ள போகலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு நாம டிராவல் பண்ண போற அந்த கிறிஸ்பான ரோட் மேப் இதுதான். 1 அமைப்பின் தோற்றம், 2 கட்டமைப்பு, 3 செயல்பாட்டு பிரிவுகள், 4 பணிகள், 5 அதிகார வரம்பு மற்றும் 6 சட்ட ரீதியான மாற்றங்கள். பாகம் 1 அமைப்பின் தோற்றம், அதோட வரலாற்று பின்புலத்தை பார்ப்போம். இந்த வரலாற்று ஆண்டுகளை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1962 இருந்து 1964 வரைக்கும் செயல்பட்ட சந்தானம் கமிட்டியோட பரிந்துரையின் பேரில தான் இந்த அமைப்பை பத்தியே முதல்ல விவாதிக்கிறாங்க. 1964ல மத்திய அரசோட ஒரு நிர்வாக தீர்மானம் மூலமா சிவிசி ஆரம்பிக்கப்பட்டாலும் அதுக்கு உண்மையான பவர் கிடைக்க சுமார் 40 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. ஆமாங்க, 2003ல தான் நாடாளுமன்ற சட்டம் மூலமா இதுக்கு முழுமையான சட்டப்பூர்வ அந்தஸ்து கிடைச்சது. அதை தொடர்ந்து 2004ல ஊழலை தைரியமா வெளிக்கொண்டு வர்றவங்கள பாதுகாக்கும் பிரத்யேக அமைப்பாகவும் இது நியமிக்கப்பட்டுச்சு. இது எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்களேன். 1964ல அது ஆரம்பிக்கப்பட்டப்போ அரசியலமைப்பு அந்தஸ்தோ சட்டப்பூர்வ பலமோ இல்லாத ஒரு சாதாரண நிர்வாக தீர்மானம்தான். கிட்டத்தட்ட பற்களே இல்லாத ஒரு காகித புலி மாதிரி. ஆனா 2003ல வந்த சட்டம் இதை எந்த ஒரு நிர்வாக கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்ட இந்தியாவோட உச்சக்கட்ட ஊழல் கண்காணிப்பு அதிகார மையமா மாத்திருச்சு. பாகம் 2 கட்டமைப்பு மற்றும் உட்புற செயல்பாடுகள். இந்த சிவிசிங்கிறது ஒரு தனியாள் கண்ட்ரோல்ல இருக்கிற அமைப்பு கிடையாது. இது ஒரு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர், அப்புறம் அதிகபட்சம் 2 கண்காணிப்பு ஆணையர்களை கொண்ட ஒரு பல உறுப்பினர் குழு. சரி, இவங்களை யாரு செலக்ட் பண்றா? நாட்டின் பிரதமர் இதன் தலைவராகவும், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இவங்க 2 பேரும் உறுப்பினர்களாகவும் செயல்படுறாங்க. இதுல எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆளுங்கட்சியோட தலையீடு எதுவும் இல்லாம முற்றிலும் சார்பற்ற ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்களோட பரிந்துரையின் பேரில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் தன்னோட சொந்த கையொப்பம் மற்றும் முத்திரையோடு இவங்களை அதிகாரப்பூர்வமா நியமிக்கிறார். 4 இந்த நம்பரை உங்க மைண்ட்ல ஆழமா பதிவு செஞ்சுக்கோங்க. ஏன்னா சிவிசி ஆணையர்களின் பதவிக்காலம் கரெக்டா 4 வருஷம் மட்டும்தான். இவ்வளோ கடுமையான காலவரம்பை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, பதவியில இருக்கிறவங்க ரொம்ப காலம் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துறதை தடுத்து நிர்வாகத்துல சுழற்சி முறையிலான சுதந்திரத்தையும் சார்பற்ற தன்மையும் எந்த சமரசமும் இல்லாம உறுதி செய்யறதுக்காக தான். அடுத்து 65. இதுதான் அவங்களோட பணிக்கான உச்ச வயது வரம்பு. 4 வருஷம் பதவிக்காலம், இல்லைன்னா 65 வயசு. இதுல எது முதல்ல முடியுதோ அப்போ அவங்க ரிட்டையர் ஆயிடணும். ஆக்சுவலா இங்க ஒரு இரும்பு சட்டம் இருக்கு. அது என்னன்னா, ஓய்வு பெற்ற பிறகு இவங்க மத்திய அல்லது மாநில அரசுகளுக்கு கீழே வேற எந்த பதவியிலையும் பணியாற்ற முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது ஏன் அவ்வளவு முக்கியம்னா, எதிர்காலத்துல பதவிகளை ஆசை காட்டி அரசியல்வாதிகள் இவங்கள விலக்கி வாங்கிடக்கூடாது பாத்தீங்களா? அதை இந்த சட்டம் ஆணித்தரமா தடுக்குது. அவங்களோட நிதி சுதந்திரம் எவ்வளோ புத்திசாலித்தனமா பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையரோட சம்பளம் மற்றும் படிகள் யூபிஎஸ்சி தலைவரோட சம்பளத்துக்கு ஈடானது. மற்ற ஆணையர்களின் சம்பளம் யூபிஎஸ்சி உறுப்பினர்களுக்கு ஈடானது. இவங்களை நியமிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாதகமான வகையில இந்த சலுகைகளை அரசாங்கத்தால குறைக்கவே முடியாது. இது அவங்க எந்த அச்சுறுத்தலும் இல்லாம தைரியமா செயல்படுறத உறுதி செய்யற ஒரு அருமையான டிசைன். பாகம் 3 செயல்பாட்டு பிரிவுகள், அதாவது இந்த அமைப்பை தாங்கி நிற்கிற 3 முக்கிய தூண்கள். இந்த சிவிசி எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்க உங்க மைண்ட்ல 3 டிஜிட்டல் பேனல்ஸ் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. முத பேனல் செயலகம். இதுல செயலாளர், இணைச் செயலாளர்கள் மாதிரி நிர்வாக அதிகாரிகள் இருப்பாங்க. 2வது தலைமை தொழில்நுட்ப ஆய்வாளர் பிரிவு. 3வது துறை ரீதியான விசாரணைகளுக்கான ஆணையர்கள் பிரிவு. இந்த 3ம் ஒரு இன்ஜின் மாதிரி சேர்ந்துதான் கண்காணிப்பு பணிகளை தொய்வில்லாம இயக்குது. இதுல அந்த 2வது பேனல், அதாவது சிடிஇஏ பத்தி தனியா பார்க்கணும். இது தலைமை பொறியாளர்களை கொண்டு செயல்படுற ஒரு ஸ்பெஷல் விங். அரசாங்க கட்டுமான பணிகள்ல நடக்கிற முறைகேடுகளை கண்டுபிடிக்க டெக்னிக்கல் ஆடிட் பண்றதும், தொழில்நுட்பம் சார்ந்த ஊழல் வழக்குகள்ல சிவிசிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குறதும் தான் இவங்களோட மெயின் வேலை. சுருக்கமா சொல்லணும்னா, அரசு கட்டுமானங்கள்ல இருக்கிற குறைய எக்ஸ்ரே மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்குற இன்ஜினியரிங் மூளை இதுதாங்க. அடுத்தபடியா சிடிஐஎஸ் எனப்படும் துறை ரீதியான விசாரணைகளுக்கான ஆணையர்கள்
பொது ஊழியர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வரும்போது அரசு துறைகளுக்கு உள்ளேயே நடக்கிற துறை ரீதியான நடவடிக்கைகள்ல இவங்க தான் விசாரணை அதிகாரிகளா செயல்பட்டு வாய்மொழி விசாரணைகளை நடத்துறாங்க. ஆமாங்க, ஊழல் அதிகாரிகளை கவ்வி பிடிக்கிற சிவிசியோட கூர்மையான பற்கள் இவங்க தான். பாகம் 4 பணிகள் மற்றும் மையச் செயல்பாடுகள். சோ இவங்க டெய்லி என்னதான் பண்றாங்க? இவங்களோட முதன்மை பணி 1988ஆம் ஆண்டின் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழே வர குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறது தான். ஆனா அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மத்திய அரசு இயந்திரத்தோட ஊழல் கண்காணிப்பு நிர்வாகத்தையும் இது மேல இருந்து சூப்பர்வைஸ் பண்ணுது. அதுபோக ஏதாவது ஒரு புதிய அகில இந்திய அல்லது மத்திய பணிகளுக்கான விதியை உருவாக்கணும்னா கூட அரசாங்கம் கட்டாயம் சிவிசியோட ஆலோசனையை கேட்டுதான் ஆகணும். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட், எந்த ஒரு நிர்வாக அதிகாரத்தின் கட்டுப்பாட்டிலிருந்தும் முற்றிலும் விடுபட்ட அமைப்பு இது. மத்திய அரசோட அனைத்து ஊழல் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் இது தன்னிச்சையா கண்காணிக்கும். இதுல தலையிட வேற யாருக்கும் அதிகாரமே இல்ல. இதையே நமக்கு முக்கியம்னா, எவ்வளவு பெரிய அரசியல் பிரஷர் வந்தாலும் வளைந்து கொடுக்காத ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு இருக்குங்கிறத இது உறுதி செய்யுது. பாகம் 5 அதிகார வரம்பு மற்றும் சட்டப்பூர்வ சக்தி. யாருக்கெல்லாம் இவங்களோட அதிகாரம் பொருந்தும்னு இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க. பொதுத்துறை வங்கிகளின் ஸ்கேல் 5 அதிகாரிகள், ரிசர்வ் வங்கியின் கிரேட் டி அதிகாரிகள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல E8 மற்றும் E7 ரேங்குக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், அப்புறம் LIC மாதிரி காப்பீட்டு நிறுவனங்களோட உயர்மட்ட மேலாளர்கள்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. சுருக்கமா சொல்லணும்னா, அதிகார வர்க்கத்தோட உச்சியில இருக்கிற யாருமே இவங்களோட ரேடார் பார்வையில இருந்து தப்பவே முடியாது. நிஜமாவே ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இது வெறும் ஒரு கண்காணிப்பு அமைப்பு மட்டும் கிடையாது. விசாரணைன்னு வந்துட்டா இது அப்படியே ஒரு சிவில் நீதிமன்றத்தோட அவதாரத்தை எடுத்துடும். இந்தியாவோட எந்த மூலையில இருந்தாலும் ஒருத்தரை சம்மன் அனுப்பி நேர்ல ஆஜராக சொல்லவும், சத்தியப்பிரமாணம் வாங்கவும், எந்த ஒரு அரசு ஆவணத்தையோ அல்லது நீதிமன்ற பதிவியோ கேட்டு பெறவும் இதுக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஆமா, இது ஒரு சாமானிய விசாரணை அமைப்புக்கு வழங்கப்பட்டிருக்கிற அசாதாரண சக்தி. பாகம் 6 பரிணாம வளர்ச்சி மற்றும் சட்டரீதியான மாற்றங்கள். 2004ல வந்த இந்த PIDPI தீர்மானம் ஒரு ரியல் கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். இது மூலமா ஊழலை தைரியமா வெளிக்கொண்டு வர விசில் ப்ளோயர்ஸை பாதுகாக்கிற உறுதியான கேடயமா சிவிசி மாறுச்சு. அதே சமயம் யாராவது பழிவாங்கிற நோக்கத்துல பொய் புகார் கொடுத்தா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிற கூர்மையான வாளாகவும் இது செயல்படுது. கேடயமும் வாளும் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் காம்போ இது. அது மட்டும் இல்லாம 2002 பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனைகள் பத்தின தகவல்களை பெறும் அதிகாரமும் இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, 2013 லோக்பால் சட்டப்படி லோக்பால் அமைப்புக்கு CBI மேல மேற்பார்வை அதிகாரம் இருந்தாலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழான குற்றங்களுக்கு CBI-ய மேற்பார்வையிடும் முழு அதிகாரத்தையும் CVC தன்னோட கட்டுப்பாட்டிலே தக்க வச்சுக்கிச்சு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா, சந்தானம் கமிட்டியோட பரிந்துரையால ஒரு சாதாரண நிர்வாக தீர்மானமா தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இன்னைக்கு நாடாளுமன்ற சட்டம் மூலமா இந்தியாவோட உச்சகட்ட ஊழல் கண்காணிப்பு அதிகார மையமா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. எந்த சமரசத்துக்கும் இடம் தராம தன்னோட சட்டப்பூர்வ அதிகாரங்கள் மூலமா நாடெங்கிலும் உள்ள அரசு துறைகள்ல நேர்மையை நிலைநாட்டும் மாபெரும் பணியை இது செஞ்சுக்கிட்டு வருது. இந்த விளக்கப்பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். மத்திய அரசோட ஊழல் கண்காணிப்புல CVC முழுமையான மற்றும் உச்சகட்ட அதிகாரத்தை கொண்டிருந்தாலும் சிக்கலான குற்றவியல் விசாரணைகளுக்கு அது CBI-யை சார்ந்தே இருக்க வேண்டியிருக்கு. அப்படியானால் இந்திய அமைப்பில் ஊழலை முற்றிலுமாக வேறிருக்கும் அந்த இறுதி அதிகாரம் உண்மையில் யாரிடம் தங்கியிருக்கிறது? இந்த கேள்வியோடு இந்த ஆழமான பகுப்பாய்வை நிறைவு செய்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.